பிஜேபியின் முக்கியமான தேர்தல் உத்தியில் நீதிமன்றம் கை வைத்து விட்டது. இப்போ இடியோட பவர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி எலெக்ஷன் ஜெயிப்பாங்க? இந்தியா முழுக்க அடுத்தடுத்து பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் வருகிறது. இப்போ இடிக்கு இந்த பவர்ஸ் போச்சுனாங்கன்னா அப்புறம் பிஜேபி வெற்றி பெறுவது கஷ்டம். இல்ல சார், இப்போ சந்தேகம்னு ஒண்ணு இருந்தாலே அவங்கள போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்றதே ஈடிக்கு கொடுக்கப்பட்ட வானளாவிய அதிகாரம் போல தான் தோணுது. ஆமா ஆமா, யோசிச்சு பாருங்கம்மா. இங்க ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ஜோஜுவும் எழுப்பும் கேள்வி இதுதான். எங்களுக்கும் டாஸ்மாகுக்கும் என்னையா சம்பந்தம்? அவங்க சொல்றது மியர் சஸ்பிஷன் இஸ் எனஃப். சந்தேகம் இருந்தாலே செல்லலாம். போயிட்டு விசாரணை நடத்துவாங்க. ஆகாஷ் பாஸ்கரனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு வயசு என்ன? சார் 25 சார். என்ன படிச்சுக்கிறேன் சார். எப்படி இப்போ 5 படம் எடுக்கிற? இட்லி கடை என்னப்பா படம்? அதெல்லாம் இட்லி கடை பராசக்தி. மாமனார் காசு கொடுத்தாரு சார். ரைட்டு, மாமனார் 100 கோடி கொடுத்தாரா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஒரு ஆகாஷ் பாஸ்கர் ஒரு 50 கோடி இருக்குன்னு வச்சுங்க, இடி போய் பிடிச்சிடுறாங்க. இது மணி லாண்டரிங்ல வந்த பணம் இல்லைன்னு ஆகாஷ் பாஸ்கரன் தான் ப்ரூவ் பண்ணோம். ஆமா, புரியுதா? the burden of proof shifts to ஆகாஷ் பாஸ்கரன். ஸோ இது வழக்கமாக டாமி ஃபங்க்ஷனிங் இப்படி தான். போய் லொடுக்குன்னு பிடிச்சிட்டு நீ சொல்லு இந்த துட்டு ஏது உனக்குன்னு கேட்கறது. இந்த ஸ்டைலில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இடியோட பவர்ஸே சேலஞ்ச் ஆயிருக்கு. they'll go to Supreme Court. Supreme Court will clarify.